மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு சுந்தர ராமசாமி எனும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய மிக சிறந்த நாவல் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை அவருடைய ரொம்ப பிரபலமான நாவல்னு சொல்லலாமான்னு தெரியல. நான் அந்த பேர் சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஜே சில குறிப்புகள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அப்புறம் ஒரு புளிய மரத்தின் கதை. இதெல்லாம் நம்ம லைப்ரரியில் போகும்போது அந்த அட்டைப்படமே ரொம்ப அழகாக இருக்கும். ஜே சில குறிப்புகள் அப்படி எடுத்து பார்ப்போம். அப்புறம் ஒரு புளிய மரத்தின் கதை, அதையும் எடுத்து பார்ப்போம். அது எத்தனை பேர் படிச்சிருக்கோன்னு தெரியல. உங்களுக்காக போகிற போக்கில் சொல்லிடுறேன். அது ஒரு புளிய மரத்தின் கதை, அந்த நாவல் பார்த்திங்கன்னா அந்த பேர்லேயே கதை முடிஞ்சிடுச்சு. ஒரு புளிய மரம், அதை வெட்டிட்டாங்க. அதை வெட்டிட்டாங்கன்றத விட அதை கொன்னுட்டாங்க. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னா, அதுவும் நம்ம பழமையான ஊரில், அந்த ஊருக்கு அடையாளமாக சில மரங்கள் இருக்கும். ஒரு ஆலமரம், அரச மரம், ஒரு 100 வருஷமாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னா, அது யாருக்கு வலியும் வேதனையுமா இருக்குன்னா, அந்த ஊர்லேயே வாழ்ந்த பழைய மக்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். சும்மா நம்மில் பலர் ஒரு புதிய இடத்துல நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம். ஒரு இடம் வாங்கி நம்ம அந்த ஊருக்கு போவோம். அந்த ஊரில் நம்ம வாழறோம்னு வைங்களேன். நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு 3-4 வருஷத்துல அங்கே ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா, நீங்களும் அந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. பவா செல்லத்துரை அவர்கள் அவர் நிறைய பேசும்பொழுது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது அவருடைய பெண் தோழி ஒருத்தவங்க, ஒரு ஃபாரினர். அதாவது அவனுடைய நிலம், அவன் நிலத்தில் இருக்கிற மரத்தை அவன் வெட்டுறான். இந்த அம்மா ஃபாரினர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன் நீ மரத்தை வெட்டுற, நீ போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன். அவன் சொல்கிறான், நீனா லூஸா, நீ இது ஏன் வீடு, என்னுடைய மரம் அப்படின்னு. இல்லை அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, நீ மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு. இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு புளிய மரத்தின் கதை எனும் இந்த நாவல், ஒரு மரத்தை வெட்டுறாங்க, அந்த வேதனையை அந்த ஊர் மக்களால் தாங்கிக்க முடியலன்றது தான் இந்த நாவலின் அடி நாதம். சரி வாங்க, அடுத்த நாவல் ஜே சில குறிப்புகள் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த நாவலை படிச்சுட்டா அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, நான் ஜே சில குறிப்புகள் படிச்சுட்டேன். சிலர் அதை கையிலே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது ஒரு கௌரவமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்படி என்ன தான் அதில் இருக்குதுன்னு பார்த்தா, சுந்தர ராமசாமி எனும் பெரிய ஆளுமைக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டாக இருக்குது. அது கேரளாக்கே உரிய ஒரு ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். இப்போது ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சு. ஃபுட்பாலுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உலக அளவில் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் ஃபுட்பாலுக்கு எங்கே ரசிகர் அதிகம் நீங்கள் தேடினீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகமே வேணாம், கேரளாவில் தான் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த எழுத்தாளருக்கு, நானும் ஃபுட்பால் பிளேயர் தான். எழுத்தாளர்கள், அதாவது ஒரு எழுத்தாளன் ஒரு பிற விளையாட்டில் ஒரு ஆர்வமாக அதில் ஒரு ஒரு வித்தகனாக இருக்கிறான்னு வைங்களேன், தன்னுடைய எழுத்துக்களில் அந்த விளையாட்டை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த விளையாட்டை பற்றி பேசணுன்னு முயற்சி எடுப்பாங்க. அந்த வகையில் ஜே சில குறிப்புகள் எனும் நாவலில் சுந்தர ராமசாமி அவர்கள் தனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரை, ஜே ஜோசப் ஜேம்ஸ்ன்ற அந்த எழுத்தாளரை அவருடைய பெரிய ஒரு ரசிகராக, அதில் கதை சொல்லியும் இந்த கதை எழுதுகிறவரும் சுந்தர ராமசாமி தான். தான் ஒரு பெரிய ரசிகன். யாருக்கும் ஒரு பெரிய ரைட்டருக்கு, அந்த ரைட்டருடைய திறமை ரைட்டிங் மட்டும் இல்லை, அவர் தச்சு தொழில் செய்கிறவர், ஃபுட்பால் விளையாட்டில் அவர் கரை கண்டவர். இப்போது ஃபுட்பால் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் அர்ஜென்டினான்ற அந்த ஒரு நாடு ரசிகர் அதிகம். குறிப்பாக அதில் அர்ஜென்டினாவில் மரடோனா, இப்போது மெஸ்ஸி சொல்கிறோம், அவருக்கு முன்னாடி மரடோனான்ற பிளேயர். அந்த மரடோனா கிட்ட பால் கிடச்சா அது கண்டிப்பாக கோல் போஸ்ட்டு தான் போகும்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பழைய ஜாம்பவான். இந்த ஜே சில குறிப்புகள் நாவலில் வரக்கூடிய இந்த கதை நாயகனும் எப்படியாவது பால் எடுத்தால் கோல் போட்டுடுவார். இவருக்கு பெரிய ஒரு ரசிகர் அந்த ரசிகர் இவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். ஆனால் அவரை ஒரு பொருட்டாகவே அந்த எழுத்தாளர் பார்க்க மாட்டார்.
இந்த எழுத்தாளர் போய் சொல்லுவார், இந்த இந்த ரசிகன் போயிட்டு அவரை போய் பார்ப்பாரு. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னொன்னே, "ஓ நீங்களா? தமிழ்நாடா? சிவகாமி சபதம் இன்னும் முடிச்சிட்டாங்களா? இன்னும் முடிக்கலையா?" அப்படின்ற மாதிரி உங்கள் எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மை, ஒரு மாயாஜால கதைகள் இப்படின்ற மாதிரி ஒரு எல்லலா பேசும்பொழுது இவரால் ஏற்றுக்க முடியல. இவர் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, இவர் யார்? சுந்தர ராமசாமி தான். எங்ககிட்ட புதுமை பித்தன் ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவரை பற்றிலாம் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுன்ற அவ்வளோ ஆதங்கம்லாம் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. அந்த நொடி நீங்கள் நினைக்கிற அதே எண்ணத்தில் அந்த செலிப்ரிட்டி இல்லாத ஒரு நிலையை நீங்கள் உணரும்பொழுது ஒரு ஏமாற்றம் வரும்ல, அந்த ஏமாற்றம் இந்த ரசிகனுக்கு நேர்ந்து விட்டது. இந்த ரசிகன் மிகப்பெரிய எழுத்தாளனாக மாறிவிட்டார். அந்த அந்த ஜோசப் ஜேம்ஸ் என்ற அந்த ரைட்டரும் இறந்து விட்டார். இந்த ஜே சில குறிப்புகள் தொடங்கும் பொழுது அந்த நாவல் எப்படி தொடங்குதுன்னா, அதிமேதாவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் ஒரு தொடர்போ. இன்டலெக்சுவல்லாம் சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. கூப்பா ராசகோபாலன், புதுமை பித்தன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மகாகவி பாரதியார், இவங்கெல்லாம் சின்ன வயசில் இறந்தவங்க. இந்த ஜே சில குறிப்புகள் நாவல் அப்படி தான் தொடங்குது. இதில் என்னென்னா, இவர் யாரை நேசித்தாரோ அவர் இறந்துட்டார். இவர் பெரிய ரைட்டராக ஆகிட்டார். ஒரு மேடை வருது, இவர் யாரை நேசித்தாரோ அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. இவருக்கு ஒரு கடைசி ஆசை, இவருடைய இரங்கல் பற்றியாவது இவருடைய நினைவு நாள்லையாவது இவரை பற்றி நம்ம ஒரு 2 வார்த்தை பேசிட மாட்டோமா அப்படின்னு இவர் ஏங்குறாரு. ஆனால் அந்த இடத்துல சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு பெண் படைப்பாளர் அவங்க வந்து இறந்த அந்த ஜே பற்றி பேச வராங்க. இதில் என்ன உச்சக்கட்ட காமெடினா, அந்த சிட்டுக்குருவின்றவங்களுக்கு ஜே என்றவர் யாருன்னே தெரியாது. ஆனால் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க பேசும்பொழுது எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல குரலை உயர்த்தணும், இது எல்லாமே அந்த சிட்டுக்குருவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க சில இடங்களில் கச்சிப்பு எடுத்துலாம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஜே எனும் அந்த எழுத்தாளருடைய ரசிகர் வந்து, அந்த ரசிகன் ஒரு பரம ரசிகன் ஒரு வேடிக்கையாக பார்க்குறாரு. இந்த உலகம் எவ்வளவு போலியானது. நான் நேசித்த மிகப்பெரிய ஆளுமை என் கண் எதிரிலே இறந்து விட்டார். நான் அவரை அணுவாக ரசித்திருக்கிறேன். அவரை நான் தொட்டு விட மாட்டேனா. கமல்ஹாசனை ஷாருக் கான் அவர்கள் தொடணும்னு ஆசைப்பட்டாராம். அவருடைய திறமையை பார்த்து, என்ன என் மனுஷன் அப்படின்னு. இந்த மாதிரி நான் அணுவாக ரசித்த ஒரு பெரிய ஜாம்பவான் பற்றி அவருடைய நினைவை கூட எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. சரி, வேறு யாராவது தெரிஞ்சவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வழி கிடையாது. முன்பின் தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரியே அந்த மேடையை அலங்கரித்த இந்த போலியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஜே சில குறிப்புகள் என்னும் நாவலின் வழியாக அறிய முடிந்தது. இந்த 2 நாவல் தான் சுந்தர ராமசாமியின் மிக முக்கியமான பிரபல்யமான நாவல்கள். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள். இது 2த்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இவர் எழுதின முதல் கதை முதலும் முடிவும். இந்த கதையை வந்து உங்களுக்கு எப்படி நான் சொன்னேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச நடையில் அப்படி டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய வீடு கட்டின ஒரு எஜமான், அந்த வீட்டில் விளையாட வர ஒரு சின்ன பொண்ணு, அதாவது அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரங்களுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு. இந்த முதலாளிக்கு ஒரு பையன் இருக்கிறான். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் அந்த பையனுக்கு ஒரு 7 வயசுனா இந்த பொண்ணுக்கு ஒரு 7 வயசு. இந்த சின்ன பொண்ணுக்கு அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஆசை. கிண்டலாக சொல்லுவாங்க அந்த எஜமானி அம்மா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா, வேணா என் பையன் ராசாவை வேணா கட்டிக்க, நீ இந்த வீட்டுக்கு எஜமானியாக மாறிடலாம், இப்படி கிண்டலாக பேசுவாங்க. இப்படி கிண்டலாக பேசுனாங்கல்ல. ஆனால் பின்னாடி இதுதான் நடக்க போகுது. அந்த வீட்டில் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அந்த பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் கிடையாது, அந்த பொண்ணுக்கும் அந்த எஜமான் இருக்கார்ல அவருக்கும். யோசிச்சு பாருங்கள், இது நம்மளால் கற்பனையில் கூட நினைக்க முடியல. இவர் ஒரு நாகர்கோவில்காரர், கிட்டத்தட்ட கேரளா பார்டர், கேரளானே வச்சிங்களேன். நீங்கள் கேரளா வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத சில திருப்பங்கள்லாம் நடக்கும். சம்மதம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ நம்ம தி ஜானகிராமன் அவருடைய மோக முள் அப்படின்ற அந்த நாவல் தமிழில் திரைப்படமாக வந்திருக்கு. தமிழ் ரசிகர்கள் அதை வித்தியாசமாக பார்த்தாங்க. எப்படி ஒரு 11 வயது பெரிய
ஒரு பொண்ணு எப்படி ஒரு சின்ன பையனை திருமணம் செய்கிறாங்க, இது இன்னும் வித்தியாசமான புது கதைக்களமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இதே திரைப்படம் கேரளாவில் டப்பிங்கு போகும்போது பெருசாக ஓடலை. அங்கே அது பெருசாக பேசப்படவும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமாக ஒரு முரணான சில நம்ப முடியாத விஷயங்கள்லாம் கேரளாவில் ரொம்ப நான் கூட ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். ஒருத்தவங்க 7 திருமணங்கள் பண்ணுறான், அதை ஏமாற்றி. ஸோ இந்த மாதிரியான கதைக்களங்கள்லாம் அந்த மலையாள எழுத்தாளர்களுக்கு ஏன் அது பிடிக்குது, இல்லாமல் அந்த ரசிகர்களுக்கு ஏன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க ஒருவேளை சில எல்லாத்தையும் கடந்து போகிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த இந்த கதையில் பார்த்திங்கன்னா அதே தான், நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம். அதாவது இந்த எஜமான் அந்த சின்ன பொண்ணு வந்து நாளடைவில் ஒரு 15-16 வயசுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணாக மாறிடுறாங்க. ஒரு பருவம் எய்திய நிலையில் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த எஜமானுடைய அந்த மனைவி இறந்துடுறாங்க. அவனுடைய பையன் ஒரு வட மாநில பொண்ணோட காதல் திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர்களால் தனிமையை சமாளிக்க முடியல. அந்த சூழலில் அவ்வளோ பெரிய வீட்டில் தனிமையாக இருக்க முடியலன்ற எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தண்ணி கூட ஆள் இல்லைன்னு சொல்லி, அப்புறம் உற்றார் உறவினர்கள்லாம் அக்கம் பக்கம்லாம் பேசி அவருக்கு ஒரு திருமணம், இந்த அழகுன்ற பொண்ணோட அந்த ஒரு 50 வயதை கடந்த அந்த பெரியவருக்கும் ஒரு திருமணம் நடக்குது. இந்த கதை அப்படி முடியுது. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அந்த பீரியடில் இவர் எழுதின ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக இதெல்லாம் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்புறம் இவருடைய மொழிபெயர்ப்பு ஒரு நாவல், மிக முக்கியமான நாவல், தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுதிய செம்மீன் அப்படின்ற ஒரு நாவல். செம்மீன் அப்படின்னா இறால்னு சொல்கிறாங்க. ஒரு கடற்கரை வாழ்க்கை. இந்த கடற்கரை வாழ்க்கையில் அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கான். அதாவது கடலுக்கு போகிறாங்கல்ல மீன் பிடிக்க, அவங்க அந்த ஆண் திரும்பி உயிரோடு வரணும் அப்படின்னு சொன்னால் கரையில் இருக்க அவங்க மனைவி ஒழுக்கமாக பிற ஆண்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்க உயிரோடு திரும்பி வருவாங்கன்னு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கான். இந்த நாவல் முழுவதும் அந்த மாதிரி நம்பிக்கையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதில் மிக முக்கிய கதாபாத்திரங்கள் பரிக்குட்டி என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு ஆண், ஒரு இளம் வயது ஆண், கருத்தம்மா அப்படின்ற ஒரு இளம் வயது பெண். இவர்கள் இருவருக்குமான காதல். இந்த கருத்தம்மான்ற அந்த கதாநாயகி அப்பாவுக்கு பணம்லாம் கொடுத்து உதவுறாரு இந்த பரிக்குட்டி எனும் இந்த இளைஞன். ஏன்னா அவங்களுக்கு தொடக்கமாக ஒரு படகுலாம் வாங்குறதுக்கு இவர் கொடுத்த காசு தான். இவருக்கு கருத்தம்மா மேலே ஒரு காதல், அந்த சந்தோஷத்தில் கொடுக்குறாரு. திருப்பி வந்தால் நமக்கு என்ன, வரலன்னா என்ன அப்படின்ற அவர் எண்ணம். அந்த கருத்தம்மாவுக்கு நல்லா தெரியும், என் மேலே இருக்கிற அன்பில் தான் இவன் எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னு. கடைசியில் இந்த பொண்ணை வேற ஒருத்தவங்க திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. அவன் நல்ல ஒரு கட்டு மஸ்தான ஒரு இளைஞன், நல்லா மீன் பிடிக்கக்கூடிய திறமையான ஆளுன்னு சொல்லி ஒரு நாள் மீன் பிடிக்க போகிறான். அது கொஞ்ச நாள் இந்த கருத்தம்மா குழந்தைலாம் வந்துட்டுன்னு வைங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆனாலும் கருத்தம்மாவுக்கு அந்த பரிக்குட்டி மேலே அந்த ஒரு வெள்ளந்தியான அவர் வச்சுருந்த அந்த காதல் இவங்களால் அதை மீண்டு வர முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க அப்பா செஞ்சது ரொம்ப தப்பு. இந்த பொண்ணை வேற ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சது. அந்த பொண்ணு அவனுடையும் வாழ்கிறாங்க. ஆனாலும் இதயத்தின் ஒரு மூலையில் பரிக்குட்டி நினைவில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த மாதிரி கணவனுக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் இவங்க ஆழ் மனசில் ஒரு அன்பு பரிக்குட்டி மேலே இருக்கத்தான் செய்யுது. ஒரு நாள் ஒரு கடலில் மிக நீண்ட தொலைவுக்கு மீன் பிடிக்க போகிறாரு கருத்தம்மாவுடைய கணவர். பெரிய நீர் சூழலில் மாட்டிக்கிட்டாரு. அவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த அந்த சூழலுக்குள்ளே இருக்கார். கருத்தம்மா கடற்கரை ஓரமாக பரிக்குட்டிக்கிட்ட பார்த்த அந்த நொடியில் அந்த மறைந்த ஒளித்து வைத்திருந்த ஒட்டுமொத்த காதலும் வெளிப்பட்டு இந்த ஒரு சின்ன புனைவில் இந்த நாவல் முடியுது. எப்படின்னா, அவனை ஓடி போயிட்டு பழைய காதலோடு கருத்தம்மா பரிக்குட்டியை கட்டி பிடித்து அந்த கடற்கரை ஓரத்தில் இருவரும் புரண்டு அந்த கடற்கரை நுரை இவர்கள் மேல் பட்டு விலகும் பொழுது அங்கே அவங்க கருத்தம்மாவுடைய கணவர் இறந்து விட்டார். இவர்களும் கடற்கரை ஓரமாக அந்த நுரையோடு இவர்களும் இந்த காதலோடு அவங்களும் இறந்துட்டாங்கன்னு அந்த நாவல் முடியுது. இதில் என்ன செய்தினா,
நம்மளால் என்ன ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த கற்பு பெண்கள் மேலே மட்டுமே இவங்க ஒரு அழுத்தம் கொடுத்து, பொண்ணு கற்போடு இருந்தால் தான் கணவன் திரும்பி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கைன்றது, அது அவர்களுடைய நம்பிக்கை தான். ஆனால் யதார்த்தமாக பார்த்தா, கற்பு என்று வரும்பொழுது அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்ற பாரதியின் வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி, உங்களுடைய நேரத்தை நான் மதித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே.